சரி கிளம்பலாமா? ஸோ இப்போ காலையில் வந்து நாங்கள் ஃபைசர் ஹோட்டல் போயிருந்தோம். ஃபைசர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி காஸ்ட்லி ஐட்டம் அப்படி தான் மூக்க விடணும். ஸோ இட்ஸ் ஒன்லி காஸ்ட்லி ஐட்டம். கெடுத்துட்டான், வீடியோவை கெடுத்துட்டான். வணக்கம் வணக்கம். அந்த கைலி சேனல் போஸ்ட் பார்த்தீங்களாடா? சார் நான் பார்த்தேன்டா. நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கும் காட்டுறா டி. நீ இரா நான் ஓரம் கட்டுறா டி. தலைவரே தலைவரே. எங்கள் அம்மா கிட்ட ஃபைசர் ஆர்டர் போகிறோம் ஆதி ட்ரீட் அப்படின்னு சொன்னா வீட்டில் தேங்காய் சாதம் தான் இருக்கு சாப்பிட்டுருக்கோம். பிக் ஜோக்கா? பிக் ஜோக். அவங்க அம்மா வந்துட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட கேட்குறாங்க. சரி கிளம்பலாமா? ஏசி கட்டு வாங்கி வச்சுக்கலாம். கூச்சமே இல்லை. காசிம் செட்நாடு ஹோட்டல். ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஆனால் வந்து நாங்கள் செல்லம்மா காசிமண்ணா கடை அப்படின்னு தான் சொல்லுவோம். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ பெஸ்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வந்து பெஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டாக தான். கௌசிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவன் பிறந்தலேருந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ கௌசிக்கு வந்து இங்கே ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கான். குழந்தையிலேருந்தே வந்துன்னு இருக்கான். இன்னும் குழந்தையாக தான் இருக்கான். ஸோ அவன்கிட்ட அவுட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்போலேருந்து வந்திருக்கான், அவன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கௌசிக் சொல்கிறான். நான் வந்து 11th வந்துருக்கேன். 11th 12th 4 வருஷம் 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஒருத்தர கூப்பிட்டு வந்தேன். அபிஷேக் அவன் ஒரு ஐயர் பையன், அவன் எங்களோட வந்து சாப்பிட ஆரம்பிச்சான். அவங்க அம்மா பார்த்து அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து பரத்தை கூப்பிட்டு வந்தேன். அப்படியே எல்லாருக்கும் பழகிட்டானா. ஏன்னா பரத்துக்கு வந்து நின்று சாப்பிட்டா அவனுக்கு ஆகாது. மற்றபடி வந்து உட்காந்தா இன்னும் மதிக்க மாட்டாரு. நான் ஒரு பெப்பர் சிக்கன், ஒரு சில்லி சிக்கன், ஒன்றும் தெரியல, இன்னொரு பெப்பர் சிக்கன், ஒரு நைஸ் டே கலக்கி சொன்னேன் ஒரு கடைக்கு. நான் போட்டி வந்து காரம் கொஞ்சம் பரோட்டா இருக்காடா? இருக்கு இருக்காடா? அது ட்ரை பண்ணலாமா? மச்சா மேலே போகலாம்டா. எதுக்குடா? கொசு கிடைக்குதா? அவனும் சாஸ் தான் போடுறான். என்ன பிளட் குரூப்? அதனால. ஸோ இப்போ காலையில் வந்து நாங்கள் ஃபைசர் ஹோட்டல் போயிருந்தோம். ஃபைசர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி காஸ்ட்லி ஐட்டம் அப்படி தான் மூக்க விடணும். ஸோ இட்ஸ் ஒன்லி காஸ்ட்லி ஐட்டம். கெடுத்துட்டான், வீடியோவை கெடுத்துட்டான். என்ன பண்ணுறது? ஸோ பணக்காரங்க அப்படி தான் வந்து சாப்பிட முடியும். எங்களுக்கு வந்து பணக்காரன் ஒருத்தர் இருக்கான். இவன் தான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் ஏழை கோணிப்பள்ளியில் தான் குடியிருக்கோம். நாங்களும் வந்து சாப்பிடுவோம். ப்ளஸ் வந்து காரில் போகிறவங்களும் வந்து ஃபேமிலியாக சாப்பிட்றாங்க. ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். எத்தனை வரணும் மாட்டானா சும்மா கண்டாகுது. கலக்கி கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது? ஆதி பன் பரோட்டா கேட்டால் அங்கே போனோடனே கொடுத்துட்டான். சரி ஏதோ ஒன்று அங்கே பேர் கவுச்சி போய் இட்லி வாங்கிட்டு வந்துட்டான். டென்ஷன் ஆயிடுச்சு பையன், டென்ஷன் ஆகிட்டான். அவன் மைண்ட் செட் ஆகிட்டான். இதோ வந்துச்சுப்பா. காலைல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனோம், சாப்பிட்டோம். அங்கே சரியாக சாப்பிட முடியாதுன்னு தெரியும், காசு கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து நல்லா சாப்பிட்றலாம், இங்கே சீப் தான், நல்லா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னோம். அங்கேயும் சாப்பிட்டோம் கம்மியாக, இங்கே ரொம்ப கம்மியாக. கேட்ட டிஷ்ஷு ஒரு 10 டிஷ்ஷு சொல்லியிருப்போம். வந்தது வந்து ஒரு 6-7 டிஷ் தான் வந்துச்சு. 500 500 தானேண்ணா? இதோ 500 தானா மச்சான்? 500 தெரியலடா. எங்கடா 500? டாக்டர் அவனுக்கு ஸ்பெல்லிங் தெரியல. பெல் பட்டன் அழுத்துங்க. தோசையில வர மாவு வச்சு மாவுல வேற மாவுல ரோலிங் காசு எடுங்கடா.